நாளைக்கு பார்த்துக்கோமா. ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு எல்லாரும் ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்க. நான் ஃபேனை போட்டுட்டே வந்துட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டேன். என்னப்பா நல்லா இருக்கிறியா? ஆக்சுவலி இந்த வீடியோ நான் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான காரணமே இந்த ஒரு ஆள் தான். பிகாஸ் நான் லைக் ஒரு 1-2 வீடியோ பார்த்துட்டு இந்த ஒளரி கொட்டவா அப்படிங்கிற இந்த ஆளை பார்த்துட்டு லைக் ஒரு 1-2 வீடியோ பார்த்தேன். எனக்கு செம்ம ட்ரிகரிங்காக இருந்துச்சு. பட் நான் லைக் நிறைய பேரை கம்ப்ளீட் வேறு பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இந்த ஆளை பற்றி பேசி நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக என்ன தான் பேசி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் செக் பண்ணி பார்த்தேன். நிறைய டாப்பிக்கில் வந்துட்டு ட்ரிகரிங்காக இருந்துச்சு எனக்கு. ஒவ்வொரு விஷயமும் இந்த ஆள் சொல்கிறத பேசினாலே எனக்கு கடுப்பாக வந்துச்சு அவன் பேசுகிறத கேட்டு. ஸோ எஸ், இந்த வீடியோ வந்துட்டு அந்த ஆளை பற்றி தான் இருக்க போகுது. ட்ரிகர் வார்னிங். நான் வீடியோவுக்கு பாதியிலே வந்துட்டு கிராஷ் அவுட் ஆகி கெட்ட வார்த்தையில் இந்த ஆளை திட்ட ஆரம்பிச்சிட்டேன்னா இதுக்கு முழுக்க காரணம் அந்த ஆள் மட்டும்தான். இல்ல எனக்கு புரியல. என்ன புரியல தெரியுமா? இந்த வீடியோ பாருங்க. Gente, agora a gente vai estar mostrando um pouco do rio aqui pra vocês. O nome desse rio é Caqueira. பாத்தீங்களா, அவன் என்ன பேசுறாங்கிறது புரியலன்னா கிடையாது. எதுக்கு இந்த வீடியோக்கு கிலோமீட்டர் நீளத்துக்கு லைக் போனுச்சு? இங்க இருந்து செவ்வாய்கிரகத்துக்கு ஏணி வச்சாலே அப்படி ஏறி போயிடலாம். அந்த அளவுக்கு கமெண்ட் செக்ஷன் போயிட்டு இருக்கு. எதுக்கு? அவன் பேசுனதுல ஒரு இளவும் புரியல. ஆனா எதுக்கு அவ்வளவு லைக் போனுச்சு, அவ்வளவு கமெண்ட் போனுச்சுன்னு எனக்கு புரியல. மொத்தத்துல அந்த வீடியோல என்ன இருக்குன்னு சத்தியமா புரியல. உங்க எல்லாருக்கும் புரிஞ்சு எனக்கு மட்டும்தான் புரியலன்னா நான் தான் கொஞ்சம் வெகுளியா இருக்கேன்னு அர்த்தம். பட் ஆனா அதுல என்ன இருக்கு அப்படி? அது ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்துட்டு பொண்ணுங்களை வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி பார்க்காம உங்களை மாதிரி காஜு பிடிச்சி நிறைய பேர் சுற்றிட்டு இருப்பானுங்கல்ல. இந்த எப்போ பார்த்தாலும் பொண்ணுங்களை ஒரு தப்பான ஆப்ஜெக்ட் மாதிரியே பார்த்து எல்லாத்துக்குமே தப்பாக பார்க்குற அந்த உங்களை மாதிரி கேனப்பிடியானுங்களாம் வந்துட்டு பார்த்துட்டு தான் இவ்வளோ லைக் வந்துட்டு போடுவாங்க. இவ்வளோ நீங்கள் சொல்கிற அந்த லைக் ஷேர்லாம் வந்துட்டு உங்களை மாதிரி கேவலமான ஆளுங்க இருக்கிற வரைக்கும் இப்படி வந்துட்டு தான் இருக்கும். அடுத்து என்னென்ன சொல்கிறாரு, இன்னும் நிறைய இருக்குது. இன்னும் நிறைய லூஸ் கூடியாட்டம் பேசிகிட்டு இருக்காரு. இன்னும் நிறைய இருக்குது. இன்னும் நிறைய பார்க்கலாம். இன்னும் சொல்கிறதுக்கு இதோட இல்லை, இன்னும் நிறைய இருக்குது. ரொம்ப நாளாவே நான் அந்த ஜீ தமிழை பத்தி பேசணும்னு ஆசைப்பட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் பேச டைம் கிடைச்சிருக்கு. பொண்ணுங்கள்ல 2 விதம் இருக்கீங்க. நல்ல பொண்ணுங்க, கெட்ட பொண்ணுங்க. இந்த நல்ல பொண்ணுங்க எல்லாருமே ஜீ தமிழ் பக்கம் போக மாட்டாங்க. அவங்க எல்லாருமே இந்த நீயானா ப்ரோக்ராம், கோபியானா இருக்காங்கல்ல, அவங்க ப்ரோக்ராம் தான் போவாங்க. ஆனா இந்த ஒண்ணுத்துக்கு ஆகாத கழுசடை, ஊருக்கு ஒதுக்கப்பட்டது, இந்த குடும்பத்துக்கு ஆகாதது, இந்த நாச வேலை பாக்குறது, நார வேலை பாக்குறது, இது எல்லாமே ஜீ தமிழ் போவோம். சம்பந்தமே இல்லாம என்னென்னமோ வளர்ற நல்ல பொண்ணுங்களாம் நீயானா பார்ப்பாங்களாம். நாசமா போன பொண்ணுங்கெல்லாம் வந்துட்டு ஜீ தமிழ் பார்ப்பாங்க. கேட்டா லூசு என்னமோ வளரினுங்கிற. ஏன்னா அந்த பொண்ணுங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்குன்னே ஜீ தமிழ்ல ஒருத்தன் இருக்கான், ஆங்கருங்கிற பேர்ல. அவன் தான் அந்த பொண்ணுங்களை வந்து தெய்வமா பாக்குறவன். ஊருக்குள்ள நான் ஐட்டமா தான் சுத்துவேன், அதுதான் பெண் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க எல்லா பொண்ணுங்களுமே அந்த ஜீ தமிழ் சேனலால உருவாக்கப்பட்டவங்க தான். உதாரணத்துக்கு இந்த இவனும் எடுத்துக்கோங்க. இவனும் அப்படித்தான். இவன் ஒரு வசனம் பேசினா பாருங்க, அதாவது இவன் கண்ணு முன்னாடி ஒருத்தன் ஏதோ பண்ணனானா இவளுக்கு அழுகழுகையா வந்துட்டான். வீட்டுக்கு போய் அப்பா கிட்ட கூட சொல்லலையாம். ஏன்னா இவன் வாழ்றது கிராமமா, அப்பா கிட்ட சொன்னா அவங்க அப்பா வெளியே கூட விட மாட்டாராம் அப்படின்னு பத்தினி வேஷம் போட்டா பாருங்க. கொய்யால வேற லெவல்ல வேஷம் போட்டான். இப்ப இவன் இன்ஸ்டாகிராம் பக்கம் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா வீடியோலயும் முகம் பெருசா தெரியுதோ இல்லையோ மத்த எல்லாம் பெருசா தெரியும். நீங்க வேணா போய் பாருங்க. சும்மா அவங்க அப்பா இப்ப ஊசோட இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்படி வச்சு வீடியோ போடும்போது அவங்க அப்பா மானஸ்தனா இருந்தா இந்நேரம் தூக்குல தொங்கியிருப்பானா டவுட் தான். ஒவ்வொரு பொண்ணுங்களுக்கும் எதிராக எவ்வளவோ தப்புகள் நடக்கு, எவ்வளவோ பிரச்சனைகள் நடக்கு. ஆனா அதெல்லாம் பத்தாதுன்னு இந்த ஜீ தமிழ்காரன் ஒரே வார்த்தை, பொண்ணுங்க எத்தனை ஆண்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம், தப்பே இல்லை அப்படிங்கிற வெக்கமே எல்லாம் பேசுவானுங்க. பேசாம உங்க சேனலுக்கு ஜீ தமிழ்ங்கிற பேரை தூர எடுத்துட்டு ஐட்டங்களின் வளர்ப்பிடம் அப்படின்னு பேர் வைங்க, கரெக்டா இருக்கும். இல்லை எனக்கு புரியல, இவன் எப்படி வந்துட்டு செக்ஷுவலைஸ் பண்ணி பேசுகிறாங்கிறது உங்களுக்கு புரியுதா? கொச்சத்தனமாக பேசிகிட்டு இருக்கான், கிறுக்கு புரியா லிட்ரலா. என்னென்னமோ வளர்றான். அதாவது அவங்க பெருசாக எதுவுமே செக்ஷுவலைஸ் பண்ணுற அளவுக்கு ஒன்றுமே அவங்க எதுவுமே பண்ணல. அவங்க டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. இன்டீசெண்டாக கூட அவங்க காமிச்ச வீடியோவில் இன்டீசெண்டாக கூட ஒன்றுமே இல்லை. டேய், நீ இந்த வீடியோ பார்ப்பியா பார்க்க மாட்டியான்னு எல்லாம் எனக்கு தெரியல. ஒளரி கொட்டவா, நீ இந்த வீடியோ பார்ப்பியா பார்க்க மாட்டியா எனக்கு தெரியாது. எனக்கு ஜென்யூனா ஒரு என்னது அசிங்கமாக வந்துட்டு இன்னும் எவ்வளோ பெருசாக இருக்குது. என்ன எதை ஆட்டி காமி என்ன பேச்சு இதெல்லாம் ஃபஸ்ட்டு? நீ சத்தியமாக கேட்குறேன், ஸ்கூலுக்கு போயிட்டு பயாலஜி படிச்சிருக்கியா? மேலுக்கும் ஃபீமேலுக்கும் ஒரு ஹியூமன் பாடி எப்படி டெவலப் ஆகுங்கிறதெல்லாம் ஸ்கூலில் போய் படிச்சிருக்கியா?
என்ன டீம் என்ன மேட்ச் ஓடும் புள்ளையும் தெரியாமல். அது மட்டும் இல்லாமல் இந்த மேல் ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு அதாவது சொல்கிறதுல வந்துட்டு கேர்ள்ஸுக்கு வந்துட்டு மேல் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலே ஏதோ குத்தம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். இவன் இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறா. டேரெக்டாக சொல்லி தொலைங்கடா, ஏன்டா இவ்வளோ இன்செக்யூராக இருக்கீங்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பசங்களை பெற்ற அப்பாக்களுக்கு. ஏன் பசங்களை பெற்ற அப்பாக்களுக்குன்னா, இப்போ 10th ரிசல்ட் வேற வந்துருச்சா, பக்கத்து வீட்டு பொண்ணுங்கெல்லாம் 500க்கு 488 98 மார்க் எடுத்து வச்சிருப்பாங்க. நீங்க அந்த கோத்தெல்லாம் காட்டி உங்க பசங்களை போட்டு அடிச்சிட்டு இருப்பீங்க. ஏன்னா பையன் மார்க் கம்மியா தான் எடுத்திருப்பான். அது வட்ட நடக்கிறது தான். பொண்ணுங்க நிறைய மார்க் எடுத்திருக்கோம், அதுக்காண்டி நீங்க பசங்களை போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருப்பீங்க. பத்தாவதுக்கு டிவி ஆன் பண்ணாலே பசங்களும் நிறைய மார்க்லாம் எடுப்பாங்களே, பசங்களும் நிறைய மார்க் எடுப்பாங்க, பொண்ணுங்களும் நிறைய மார்க் எடுப்பாங்க. நீ இன்னும் இவன் என்ன பேசுறான்? இவன் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சோசியல் மீடியா முன்னாடி வந்து நின்றுகிட்டு அந்த பொண்ணுங்கெல்லாம் பேசும் பாருங்க, இந்த மார்க் எடுக்கிறதுக்கு நான் பல்ட்டி அடிச்சேன், வித்து அடிச்சேன், என் கூட எங்க அப்பா வித்து அடிச்சாரு, எங்க அம்மா வித்து அடிச்சாங்க, டீச்சர் வித்து அடிச்சாங்க, நான் பல்ட்டியா அடிக்கும். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. இதெல்லாம் கேட்டு நீங்க இன்னும் சூடாகி உங்க வீட்டு பையனை போட்டு அடிப்பீங்க. ஆனா நீங்க எல்லாரும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. என்னவா இருக்கும்? இப்போ 10th 500க்கு 498 மார்க் எடுத்திருக்கலாம் அந்த பொண்ணு. ஆனா அந்த பொண்ணு காலேஜ்ல போய் என்ன பண்ணுதுன்னு எந்த சோசியல் மீடியாவும் காட்டாது. அந்த பொண்ணு காலேஜுக்கு போயிட்டு என்ன பண்ணுவான்னு உனக்கு தெரியுமா? முதல்ல ஸ்கூல்ல நல்லா படிக்கிற பொண்ணு என்ன பண்ணுங்கிறது நான் எதுவுமே சொல்லலப்பா, என்னை விட்டுருப்பா. நான் வாங்க டெக்ஸ்ட். ஆனா என்ன பண்ணு நான் சொல்லட்டுமா? உடனே எல்லா பொண்ணுங்களையும் சொல்றேன்னு கோவப்படக்கூடாது. வந்துடுவான் இப்படி வந்து ரொம்ப அறிவுரி. நான் வந்துட்டு எல்லா பொண்ணுங்களும் அப்படி சொல்லலை. மூடிட்டுறா இருக்கு கூடி. நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ 10th 498 மார்க் அந்த பொண்ணு எடுத்திருந்தாலும், உன் பையன் வெறும் 250 மார்க் எடுத்திருந்தாலும், காலேஜ் போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு உன் பையன் பின்னாடி தான் சுத்த போறா. எப்படி ஸ்கூல்ல நல்லா படிச்ச அந்த பொண்ணு வந்துட்டு தன்னோட ஃபியூச்சருக்காக பிளான் பண்ணி அந்த பொண்ணு நல்லா படிக்கிற பொண்ணு ஏதோ ஒரு மக்கு கூடியும் நான் வந்துட்டு 250 மார்க் எடுக்கிறான், நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருப்பீங்க, நான் உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகலாம் சொல்லலை. 250 மார்க் நீ கஷ்டப்பட்டு நீ படித்து எடுத்துருந்தனா ஓகே, நீ வந்துட்டு ஊர் பொறுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படி எடுக்கிறவனுங்க. நான் அந்த மாதிரி ஆம்பளைங்க அந்த மாதிரி பசங்களை கன்சிடர் பண்ணி சொல்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு பையனாக இருந்தான்னா, அதாவது ஊர் பொறுக்கிட்டு ஏதோ பேச்சுக்குன்னு படிச்சுட்டு அந்த மாதிரி ஒரு ஆம்பளை பின்னாடி, ஆம்பளைன்னே அந்த மாதிரி பையனெல்லாம் சொல்லக்கூடாது ஃபஸ்ட்டு. அப்படிப்பட்ட ஒரு பையன் பின்னாடி நல்லா படித்து தன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் படிக்கிற ஒரு பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி கேவலமான பையன் பின்னாடி சுற்றுவான்னு நீ நினைக்கிறியா? கொஞ்சமாச்சும் உனக்கு அறிவு இருக்கா? அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தேவையில்லாம பசங்களை போட்டு அடிக்காதீங்க. படிப்புனா பொண்ணுங்க ஆர்வமா படிச்சுக்கிட்டே போவாங்க, ஆனா அறிவுங்கிறது கொஞ்சம் கம்மி தான். சரியா? படிக்கிறதெல்லாம் ஆர்வமா நல்லா படிப்பாங்களாம் பொண்ணுங்க, ஆனா அறிவு கம்மியா. டேய் நீ என்ன உண்மையாகவே லூசு பண்ணுறதா எனக்கு? ஐயோ டேய் கடவுளே. 498 மார்க் எடுத்தாலும் காலேஜ் போனோடனே கஞ்சா அடிக்கிறவன், தண்ணி அடிக்கிறவன், சிகரெட் அடிக்கிறவன், இப்படி போதையிலே இருக்கவனா பார்த்தா பின்னாடி சுத்துவாளுங்க. நீங்க வேணா எனக்கு ஒரு வீடியோ அனுப்புங்க பார்க்கலாம். ஒரு நிமிஷம் பேசினே 100 தடவை பார்த்தாச்சு சார், இன்னும் 1,00,000 தடவை பார்த்தாலும் ஒரு விஷயம் உறுதி, அதாவது பெத்தா பொம்பளை புள்ள தானா. தம்பி, இந்த மாதிரி ஒரு மீம் கிரியேட் பண்ண அவன்கிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன். நீ எப்படி தான் முக்கி ஏறினாலும் முக்கி பல்கி அடிச்சு ஏறினாலும் உனக்கு ஆம்பளை புள்ள பிறக்காது. ஏன்னா ஆம்பளைங்க பிறக்கிற எண்ணிக்கை குறைஞ்சி போச்சு. சரியா? ஆண் பிள்ளைகளோட எண்ணிக்கை குறைஞ்சி போச்சு. இனி பிறக்க எல்லாமே பொம்பளை பிள்ளைங்க தான். இதை கவர்மெண்ட் கண்டுக்கடலை. சரியா? இன்னும் வரப்போகிற காலங்களில் ஆம்பளை புள்ள பிறக்கதே அதிசயமாக போகுது. இதில் இந்த மீமை கிரியேட் பண்ண அவன்கிட்ட ஒன்று கேட்குறேன். தப்பி தவறி உனக்கு ஆம்பளை புள்ள பிறந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்? அப்போ கழுத்துல வச்சு கொண்டுருவியா, இல்லை ஆசல தூக்கி போட்டுருவியா? ஏன்னா முட்டாத்தனமாகவே பேசலைங்களா? படத்தில் 4-5 சீனை நல்ல விதமாக காட்டுவாங்க பொம்பளைங்களை பெருசாக பேசணுங்கிறதுக்காண்டி. ஆனால் ரியல் லைஃப்பில் என்ன நடக்குன்னு தெரிஞ்சுட்டு பேசுங்கடா. சொத்துன்னு வந்துட்டா இப்போ இருக்க பொண்ணுங்கலாம் டவுசர் கொண்டு கலத்திட்டு ஓடிடுவாளுங்க. பார்த்துக்க, நீ என்னமோ பாசத்தை கட்டுறங்கன்னு நினச்சிட்டு இருக்க. அப்பங்காரன் கொஞ்சம் காலாட்டம் படுத்தானா செத்துட்டான், சொத்தை பிரிச்சுருங்க அப்படின்றவாளுங்க. அந்த கேட்டகரியில் போயிட்டு இருக்கு. இன்னும் பெத்தா பொம்பளை பிள்ளை தான் சொல்லிட்டாலே நானுங்க. ஏங்க இவன் உண்மையாகவே லூசு போதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இவன் உண்மையாகவே அவன் நான் இந்த பாயிண்டில் நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன் உண்மையாகவே மழுமட்டை தான் அப்படிங்கிற. ஏண்டா அந்த அந்த மீம்லங்கிறது அவன் சிம்பிளாக ஒரு மீம் போட்டிருக்கான். அந்த ஆள்
வந்துட்டு எனக்கு பெத்தா ஒரு பொம்பளை புள்ள தான் பெக்கணும்னு சொல்லி ஒரு ஆசையை அவனுக்குள்ளே இருக்கிற ஒரு டிசையரை மீமாக க்ரியேட் பண்ணியிருக்கான். அவ்வளோதான். அதை வச்சுட்டு இவன் போகிறான் பாருங்க ஒரு சீனு. ஐயோ பொம்பளைங்க வந்துட்டு கழட்டிட்டு ஓடிடுவாங்க. ஐயோ பொண்ணு ஐயோ என்னதான்டா உனக்கு பிரச்சனை? ஏன்டா மிசாஜினிஸ்ட்டை ஏன் மிசாஜினியை பிடிச்சிட்டு ஊங்கிட்டு இருக்க நீ? புரியல எனக்கு. உனக்கு ஏன் இவ்வளோ மிசாஜினிசம்? ஏன் உனக்கு பெண்கள் மேலே இவ்வளோ வெறி உனக்கு? புரியல. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? எதுக்கு ஆளுக்கு ஒரு தண்ணி பாட்டில் சிபி குடிச்சிருவேன். சோ அவங்க வந்து அதை இது பண்ண மாட்டாங்க. அவர் குடிச்சாருன்னா அன்னைக்கு அந்த பாட்டில் நீயே வச்சுக்கோன்னு சொல்லிடுவேன். இப்ப அவரு தண்ணி குடிச்சிட்டு உங்கள்ட்ட கொடுக்குறாரு, நீங்க ஒரு சிப்பு குடிப்பீங்களா மாட்டீங்களா? இல்ல சார், அது இப்படி சீப்பி எனக்கு பார்த்து குடிச்சிட்டு அது அப்படியே டக்குன்னு வாங்கி குடிக்க எனக்கு ரொம்ப. என்னது புருஷன் சீப்பி குடிச்சிட்டா அதை தொட மாட்டாளா? அப்ப மத்தத சீப்புறத பத்தி இவன் வேற ஏதோ பேசுறாங்க, நீங்களா கண்டுக்காதீங்க. அது புருஷன் மத்த திங்ஸ் எல்லாம் ஏதாவது சாப்பிட்றதெல்லாம் என்ன பண்றா அப்படின்னு கேட்குறேன். அப்படிதான் டேய் உலர வைக்காதீங்கடா, நான் வேற ஏதாவது உண்மையை சொல்லிடுவேன்டா. என்ன இருக்கும் இல்ல தெரியாதுன்னு தான் கேட்குறேன். புள்ளையாவது உன் புருஷன் மூலமா பெத்துப்பியா, இல்ல அது மூலமா ஏதாவது ஹைஜீனிக் ப்ராப்ளம் வந்துடும் சொல்லி வேற ஒருத்தன் மூலமா பெத்துப்பியா? ஆமா அங்கேயே ஹைஜீனிக் ப்ராப்ளம் வருமே. அப்ப எதை தான் உள்ள விடுவாங்க? ஐ மீன் வாய்க்குள்ள சாப்பிட்ற சாப்பாடை விடுவாங்க. ஐயோ நம்ம வேற சும்மா இருக்க மாட்டேங்க. இவ ஓவரா என்ன பேச வைக்கிறான். இந்த கேடுகட்ட கேப் மாதிரியே நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன இதுக்கு மேல பேசணும்னு வச்சுக்கோங்களேன், நான் வண்டையா பேசிடுவேன். அதனால வேண்டாம். இல்லை நானும் வண்டையா பேசுவேன். ஏன்னா அது அவங்களோட பர்சனல் விஷயம். அவங்க தனிப்பட்ட ஹைஜீன். அவங்களுக்கு வந்துட்டு இன்னொருத்தவங்க சிப்பி குடிச்சாங்கிறது அவங்களுக்கு, அது யாராக இருந்தாலும் சரி. எங்கள் வீட்டிலே எங்கள் சித்தி இருக்காங்க, அவங்க சிப்பி குடிக்கிறதுங்கிறது அவங்களுக்கு பிடிக்காது. அது ஒவ்வொருத்தவங்களோட தனிப்பட்ட விஷயம். நீ வந்துட்டு அந்த சிபி குடிக்கிறதுங்கிறதையே நீ ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போய் சம்மந்தம் புண்டையே இல்லாமல் எது கூட கம்பேர் பண்ணி கொச்சையாக பேசுகிறேங்கிறது புரியுதா? கிறுக்கு கூடி மாதிரி பேசிகிட்டு இருக்கான்டா. நானும் பார்த்துட்டே இருக்கேன், கிறுக்கு கூடி மாதிரி பேசிகிட்டு இருக்கான். எல்லா பொண்ணுங்கள்ட்டையும் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் எந்த காலத்துலேயும் ஆம்பளைங்களுக்கு ஈக்குவலாக வரவே முடியாது. வாய் வேணா பேசிக்கலாம் அப்படி இப்படின்னு, ஆனால் சத்தியமாக நீங்கள் வரவே முடியாது. எவனாவது ஒருத்தன் பேச்சை கேட்டுட்டு போய் நான் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன் வாழ்க்கையை இழந்துடாதீங்க. அவ்வளோதான் சொல்லிட்டேன். और ये 8 नंबर की जर्सी मेरे டேய் காலு முறிஞ்சிட்டுறா. ஆனால் ஒன்றுடா, சும்மா இருக்க பிள்ளைங்களெல்லாம் தூண்டி விட்டு காலை முறிச்சிட்டிங்கடா. பெண்கள் சிறந்தவர்கள், பெண்கள் பலசாலி, ஆண்களும் பெண்களும் சமம்னு சொல்லி உசுப்பத்தி ஒரு பொண்ணோட வாழ்க்கைக்கு எடுத்துட்டீங்கல்ல. எல்லா பொண்ணுங்கள்ட்டையும் ஒன்று சொல்கிறேன், ஆணும் பெண்ணும் சமம், நீங்கள் சாதிக்கலாம் அப்படின்னு உங்களை ஒருத்தன் உசுப்பேத்தி விட்டாங்க. அதுக்காண்டிலாம் எந்த வேலையும் செய்யாதீங்க. அவ்வளோதான், வாழ்க்கை முடிஞ்சிடும். ஏன்னா ஆம்பளைங்க கிட்ட இருக்க ஸ்டாமினா வேற, உங்ககிட்ட இருக்க ஸ்டாமினா வேற. ஆம்பளைங்க கிட்ட இருக்கிற புத்திசாலித்தனம் வேற, உங்ககிட்ட இருக்க புத்திசாலித்தனம் வேற. அங்கே 2 பேர் டாஸ் அடிக்கிறவரானா ஒரு பையனாக இருந்தால் தாவ தான் பார்ப்பான். உங்களை மாதிரி முட்டி தள்ளிட்டு ஓட பார்க்க மாட்டான். அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத தெரியாத வேலையில் ஈடுபட்டு வாழ்க்கையை இழந்துடாதீங்க. Every single time he is proving that he is a loose kudi. உனக்கு யார் சொன்னா முதல்ல ஆணும் பெண்ணும் சமம் கிடையாதுங்கிறது? அஃப்கோர்ஸ் தே ஹேவ் டிஃப்ரெண்ட் ஸ்டாமினா, அஃப்கோர்ஸ் தே ஹேவ் டிஃப்ரெண்ட் பாடிலி அபிலிட்டிஸ். என்ன ஏண்டா எந்த பொண்ணாச்சு ஆம்பளை கூட கபடி வந்துட்டு லைக் இந்த மாதிரி சீரியஸாக லைக் காம்படிட்டிவாக விளையாண்டு நீ பார்த்துருக்கியா? காம்படிஷனில் இறங்கி மெடலுக்காக ஆம்பளையும் ஒரு பொம்பளையும் கபடி விளையாண்டு பார்த்தேன். இதுலேயே வந்துட்டு ஒரு ஃபீமேல் டீம் தான் இருக்குது. 2 சைடுமே ஃபீமேல் டீம் தான் இருக்குது. ஃபீமேல் ஆப்போனன்ஸ் கூட தான் விளையாண்டுக்கிறாங்க. விளையாடுறான் அவங்களுக்கு தெரியாதா? கபடி விளையாடுற கேர்ள்ஸ் அவங்களுக்கு தெரியாதா அடிப்படும் அடிப்படாதுன்றது? நீ என்ன பெரிய பூச்சியா? என்ன கேட்குறேன், நான் ஜென்யூனாக கேட்குறேன். ஆம்பளைங்களுக்கு நாங்கள் வந்து என்ன 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 ஒரு நிமிஷம் தண்ணி குடிச்சுக்கிறேன், முடியல இவன் பேசுறதெல்லாம் கேட்க முடியல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டேட்டா வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதில் ஒரு பொண்ணு வந்து ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு டேட்டா ஷாப்பில் டேட்டா குத்திட்டு இருக்கும். அதை பற்றி திட்டி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது கீழே ஒரு பொண்ணு வந்து ஒரு கமெண்ட் போட்டுருந்துச்சு. அந்த பொண்ணு யார், அந்த கமெண்ட்டை அதெல்லாம் நான் மென்ஷன் பண்ண விரும்பலை. ஏன்னா அந்த பொண்ணு யாருக்கிறத நான் காட்ட விரும்பலை. ஏன்னா அது உன்னோட நம்பர் தற்குறியாது. அந்த கமெண்ட் என்ன தெரியுமா அந்த பொண்ணு போட்டிருந்தது? உங்கள் வீட்டில் லேடிஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது டாக்டர் கிட்ட போய் ஆட்ட மாட்டாங்களா அப்படின்னு கமெண்ட் போட்டிருக்கு. ஏண்டி கிறுக்கு முண்டை, டாக்டர் கிட்ட போய் ஒருத்தங்க உடம்ப காட்டுறதும் டேட்டா ஷாப்பில் ஒரு பொண்ணு அமன குண்டியாக படுத்துருக்கிறதும் ஒன்னாடி? சோறு தான் திங்கிறியா இல்லை டேட்டா ஷாப் வச்சிருக்கானே அவனோட பிய திங்கிறியா?
இந்த காலத்தில் ஒரு 90% பொண்ணுங்க மாடலிங் ட்ரெண்டிங்கிற பேரில் பிய தின்னுட்டு அலைகிறாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சமாவது அறிவுங்கிறது இருந்தால் எதை எது கூட போய் கம்பேர் பண்ணுறோம் அது தப்புன்னு கொஞ்சமாவது யோசிச்சிருக்கும். அறிவே இல்லை சுத்தமாக. உயிரை காப்பாற்றுறவனும் ட்ரெஸ்ஸை உருவி போட்டு குத்துறவனும் ஒன்னாடி, டேட்டோ குத்துறவனும் ஒன்னாடி. இல்லை, நான் என்ன நினைக்கிறேன்னா, உன்ன மாதிரி பொண்ணுங்களை ஒரு செக்ஸ் ஆப்ஜெக்டாகவே பார்க்குற கிறுக்கு கூலியானலாம் இப்படி தான் இருப்பீங்க. அதாவது மாடலிங் பண்ணுறா அவள் வந்துட்டு ஒரு ஐட்டம், அவள் வந்துட்டு டேட்டோ குத்திட்டா ஒரு ஐட்டம். ஒரு டைம் அட்லீஸ்ட் ஒரு டைமாச்சு நீ பேசும்போது லாஜிக்கலாக இருக்கான்னு பார்த்தோன்னா கிடையவே கிடையாது. எல்லா இடத்துலையும் பொண்ணுங்களை வந்துட்டு ஏதோ குத்தம் சொல்கிற மாதிரி நீ பேசுகிற பேச்சு ஃபுல்லாக மிசாஜினி மட்டும்தான் இருக்குது. அது அவங்க பாடி, அவங்க டேட்டோ குத்திக்கிறாங்க, குத்தாமல் போகிறாங்க, என்னமோ பண்ணுறாங்க. உன் மயிருக்கு என்ன, உன் மயிருக்கு என்ன பிரச்சனை புரியல எனக்கு. சம்பந்தமே இல்லாமல் எதுக்காச்சும் பொண்ணுங்களை போட்டு அடிச்சிட வேண்டியது இவனுக்கு பொறுக்காது. அப்படியே பொண்ணுங்களை பார்த்தாலே மிசாஜினிசம் அப்படியே மண்டைக்கு ஏறிடும். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, இவன் மக்கக்கூடி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இந்த வீடியோவை பாருங்க, இதில் யார் மேலே தப்பு இருக்கு? சரியா, இது வளர்ப்பு சரியில்லையா, இந்த வளர்ந்தது சரியில்லையா? சின்ன குழந்தைங்க வீடியோ போட்டு காட்டக்கூடாது அப்படின்னு நினைச்சாலும் சில தற்கொலை நாய்ங்க பேசும் பார்த்தீங்களா, ஆண் பிள்ளைகளிடம் சொல்லி கொடுத்து வளருங்கள்ட்டு, அந்த நாய்களுக்காகவே இந்த வீடியோ காட்ட வேண்டியதாக இருக்குது. இப்போ இந்த பெண் பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுத்து வளர்க்க போறீங்க? உள்ள புறா போடாதீங்க, தூக்கி கலத்தி போட்டுருங்க, மேலே ஒரு ட்ரெஸ்ஸை மட்டும் போடுங்க, உள்ள இருக்க தெரிந்த மாதிரி டான்ஸ் ஆடுங்க, அப்போ தான் ட்ரெண்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்க்கீங்களோ பெண் பிள்ளைங்களுக்கு? எந்த ஆம்பளையும் உள்ள ஜட்டி போடாமல் வெறும் டவுசரும் பேண்ட்டும் போட்டுட்டு ரீல்ஸ் போட்டு நான் பார்க்கல. ஆம்பளையே குறை சொல்லுவீங்கல்ல, இந்த பொண்ணு இப்படி ஆடுறது எதுக்கு என்ன சொல்ல போறீங்க? இல்லை, எனக்கு புரியல இவனோட எக்ஸ்ட்ரீம் தான் என்னது எனக்கு புரியல. அது ஒரு சின்ன பொண்ணு, அதில் என்ன தப்பாக இருக்குன்னு கூட எனக்கு புரியல. அந்த பொண்ணு ஃபுல்லி கவர்டாக இருக்குது. இவனுக்கு என்ன தான் ஒரு பொண்ணை கூட இவன் வந்துட்டு செக்ஷுவலி கிரிட்டிசைஸ் பண்ணி தான் பேசுவானா, இல்லை ஒரு சின்ன பொண்ணை கூட இவன் தப்பாக தான் பார்ப்பானா? இவனுக்கு என்ன தான் பிரச்சனை? அது என்ன அந்த வீடியோவில் என்ன தப்பாக இருக்குன்னு கூட எனக்கு இன்னும் புரியல. அந்த பொண்ணு ஃபுல்லி கவர்டாக இருக்குது. அந்த ஏதோ ஒரு பாட்டுக்கு சும்மா அது ரியாக்ஷன் பண்ணி போடுது, அதை கூட இவனுக்கு பொறுக்காதா? அதில் என்ன குறை கண்டுபிடிச்சான்? இன்னர் போட மாட்டீங்களான்ற. அதாவது நீ ஒரு வீடியோவை நார்மலாக ஒரு வீடியோவாக பார்க்காம அந்த பொண்ணையே நீ, அது சின்ன பொண்ணு அது சரியா, நீ அந்த சின்ன பொண்ணையே ஒரு செக்ஸ் ஆப்ஜெக்ட் மாதிரி பார்த்து தான் இந்த இடத்த நீ கிரிட்டிசைஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்க. நீ பேசும்போது ஒவ்வொரு டைமும் லூசு போகிற மாதிரி தான்டா தம்பி பேசிகிட்டு இருக்க. நீ எப்பா வேணாம்ப்பா, நான் இதுக்கு மேலேயும் இவன் வீடியோ பார்த்தோன்னா நான் காண்டாகி இன்னும் எக்ஸ்ட்ரீம் கெட்ட வார்த்தையில் திட்ட ஆரம்பிச்சிருவேன். நான் வந்துட்டு இவன் ஷாப்பா. ஆக்சுவலி இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு இவன் அக்கௌண்ட்டை நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் ரிப்போர்ட் பண்ணியுமே இவன் அக்கௌண்ட் ரிப்போர்ட் ஆகலை. இங்கே நிறைய ஏன் என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரில. எனக்கு இதை விட இன்னும் பயமாக இருக்கிறது என்னென்னா, இவனுக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 80K 89,000 பேர் ஃபாலோ பண்ணுறானுங்க இவனை 89,000 பேர் ஃபாலோ பண்ணுறானுங்க. இவன் பேசுகிற பேச்சை 89,000 பேர் கேட்குறானுங்கன்றப்ப எனக்கு வந்துட்டு லைக் அது ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இவன் கமெண்ட்ஸ்லலாம் பார்த்தா இப்போ மோஸ்ட்லி வந்துட்டு லைக் நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணி பேசியிருக்கானுங்க. ஆனால் சில பல வீடியோவில் வந்துட்டு கை தட்டி வச்சுருக்கானுங்க. ஐயோ சாமி, இவனை மாதிரி ஆம்பளைங்களெல்லாம் எனக்கு இவன் பேசுகிறதால எத்தனை ஆம்பளைங்க வந்துட்டு இவனால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்கன்னு நினைக்கும் போது பயமாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே வந்துட்டு இவன் பொண்ணுங்களை வந்துட்டு எல்லா வீடியோலையுமே செக்ஷுவலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் பொண்ணுங்களை இவனே செக்ஷுவலைஸ் பண்ணி இவனே அந்த பொண்ணுங்களை கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன சொல்கிறதுனே தெரியல இவன் வீடியோவை பார்த்து. எனக்கு இவன் பேசுகிறத கேட்டாலே இரிட்டேட்டிங்காக இருக்குது. தயவு செஞ்சு இவன் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் போயிட்டு எல்லோரும் ரிப்போர்ட் பண்ணி விடுங்க. இதுதான் இவன் அக்கௌண்ட்டு. தானோஸ்வே ரைட்டான் இருக்கு. போய் ரிப்போர்ட் பண்ணணும்னா ரிப்போர்ட் அடிச்சு விடுங்க தயவு செஞ்சு. இவன் இருக்கக்கூடிய இதுக்கு மேலேயும் பேசிகிட்டு இருந்தான்னா இவன் இன்னும் எத்தனை பேரை தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகிறாங்கிறதே எனக்கு புரியல. இந்த உளறி கொட்டவா தம்பி, நீ வந்துட்டு என்னை வந்துட்டு நீ எப்படியும் இந்த பாப்பியாக பார்க்க மாட்டியாங்கன்னா எனக்கு தெரியாது. உனக்கு இவ்வளோ பேசுகிற உனக்கு தைரியம் இருந்துச்சுன்னா அந்த மாஸ்கை கழட்டிட்டு பேசுகிறா உரம்போ குப்புங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் டாட்டா.